வணக்கமுங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனியிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லாங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தான் அங்கே பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தான் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த 16 வருஷ காலகட்டங்கள்லைங்க நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சுங்க, நிறையா சுவிட்சமாக இருக்காங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுங்களுக்கும் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன் பார்க்குறீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட அனுப்பிச்சி விடுங்க. அனுப்பிச்சி விட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன் நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாமுங்க. வீட்டில் இருந்த மணியை பார்த்துட்டு நம்ம பொண்ணுங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், அதே மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை பசங்க ஜாதகம்லாம் இப்போ நம்மள்கிட்ட நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் ஜாதகம் பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம், அதே மாதிரி டீச்சர் லைனில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், இந்த மாதிரி எல்லா ஜாப்பில் இருக்கிற பசங்கள்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்களும் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட விவசாயம் வேலை பார்க்குற பசங்க ஜாதகம்லாம் நிறையா அனுப்பிச்சுட்றாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜாதகம் நமக்கு எல்லா மாவட்டங்கள்லேருந்து எல்லா இதுலேருந்தே நமக்கு அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. இப்போ வெளிநாட்டில் இருந்தாலும் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஏன்னா வெளிநாட்டுக்கும் போது இங்கேருந்து அங்கேயே போய் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் யூடியூப்பை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கு அது இதுன்னு விளம்பரம் போகிறனாலேங்க நிறைய எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. அது மாதிரி வெளிநாடுங்க, அதே மாதிரி வெளி மாநிலங்கள் அந்த ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒரிசா, பீகார் இந்த மாதிரிலாம் வேலைக்கு ஃபைனான்ஸ் லைனுக்கு போயிருக்காங்களா, அவங்க எல்லாமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் எந்த மாதிரி கான்செப்டில் பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நம்மளுக்கு எடுத்துக்கலாமுங்க. நீங்கள் எந்த மாவட்டம், இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி வந்து திருப்பூர் மாவட்டம்னா திருப்பூர் சைடு எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் இந்த மாதிரி மாவட்ட ரீதியத்தை போட்டிருக்கேன். அந்த மாவட்டத்தில் ரீதியாகவே நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா வரக்கூடிய ஜாதகமெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நிறையா வருதுங்க. அதே மாதிரி சத்தியமங்கலமுங்க, அதே மாதிரி கோப்பிங்க, புளியம்பட்டிங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, உடம்புலப்பேட்டைங்க, மடத்துக்குளமுங்க, குடிமங்கலமுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே போயிட்டே இருக்காங்க. பல்லடமுங்க, திருப்பூருங்க, அங்கிட்டு ஈரோடு, காங்கயம், பெருந்துறைங்க, சங்ககிரி, நாமக்கல்லுங்க, சேலம், கரூருங்க, வேலாயுதம்பாளையமுங்க, திருச்செங்கோடுங்க, இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்துமே நமக்கு ஜாதகம் வந்துட்டுருக்குங்க. மேட்டூர், மேட்டுப்பாளையம், இன்றைக்கி கூட மேட்டுப்பாளையத்துலேருந்து எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேருந்து எல்லா ஊர்கள்லேருந்துமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட அனுப்பிச்சி விட்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கல்யாணங்களும் நிறையா முடிஞ்சிட்ருக்குது. அந்த ஆண்டவன் அருளால், இந்த முருகன் அருளாலும் கல்யாணங்கள் நிறையா முடிஞ்சிருக்கு. அந்த முருகன் அருளால் நிறையா கல்யாணம் முடிஞ்சிட்ருக்குதுங்க. இப்போ நிறைய மங்களியத்தை கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எனக்கே கூப்பிட்டு சொல்லாங்க. இதெல்லாம் கேட்கும்போதுங்க நமக்கு என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப மன சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அவங்க குடும்பங்கள் அவங்க எல்லாருமே 100 வருஷம் வாழணும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது, எல்லா பேரும் யூடியூப்பில் ஓடுறாங்க, ஃபேஸ்புக்கில் ஓடுறாங்க, எல்லா இதுலேயும் விளம்பரமெல்லாம் வருது அப்படிங்கலாம் நினைக்க வேண்டியது இல்லைங்க. நீங்கள் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அஜய் கொங்கு மேட்ரிமோனி அப்படின்னு யூடியூப்பில் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட நான் மட்டும் பேசியிருப்பேன், 1000 வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருப்பேனுங்க. அதே மாதிரி கூகுளில் போய் சர்ச் பண்ணி அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டயந்திரம் நடிச்சுன்னு என்னோடய பயோட்டோட்டா, ஆஃபீஸ் பயோட்டோட்டா, எல்லா பயோட்டோட்டா எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விடுங்க. எந்த மாதிரி கான்செப்ட், நம்ம விஐபியாக இருக்கும், அந்த விஐபிக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் வேணும், நம்ம வசதி கூட இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க, பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும். அதனால் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் எடுத்துக்கலாமுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறோம் அதே தகுந்த மாதிரி ஆண்டவன் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அந்த முருகன் உங்களுக்கு நல்லா வழி காட்டுவார் தாங்க நான் வேண்டிக்கிறேனுங்க. அதே மாதிரி அந்த முருகன் அருளால் நீங்கள் நினச்ச காரியங்கள் ஜெயிக்கட்டும். நினச்ச கல்யாணங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல இடங்களாக அமையட்டும்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. அந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்குற நம்பருக்குங்க நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டா அனுப்பிச்சி விடுங்க.
உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டுன்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த முருகன் அருளாலும் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு முருகனை வேண்டிக்கிறேங்க. ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டுங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எத்தனையோ பொண்ணுங்க பசங்கள்லாம் கல்யாணம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பசங்க இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. இறைவன் என்ன எழுதியிருக்கானோ அதானுங்க முடியும். நம்ம தேட வேண்டிய கடமை இருக்குது, அமைக்க வேண்டியது பகவான் ஒருத்தன் இருக்கானுங்க, இறைவன் ஒருத்தன் இருக்கானுங்க. அந்த முருகனால் அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கட்டு தான் நான் வேண்டிக்கிறேனுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிச்சி விட்ட நேரத்தில் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு பெருமை, எனக்கு ஒரு பெருமை. அதாங்க என்னோடய வேண்டுகோளுங்க. அவங்களும் உள்ள குழந்தைகளோட அவங்களும் ஒரு சந்தோஷம் பிரியுமா அப்படின்னு இருக்கணும் தாங்க நான் வேண்டிக்கிறேனுங்க. அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துட்டிங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டோ அனுப்பிச்சி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்கு மேட்ரிமணி ஒட்டஞ்சித்திரமுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் எந்த ஏரியா வந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரிங்க, எந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேர் அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க அனுப்பிச்சுடுறாங்க, வெளி மாநிலங்கள் இருக்க அனுப்பிச்சு. அதனால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டீங்க, கண்டிப்பாக மறக்காமல் அனுப்பிச்சி விடுங்க. அஜய் குங்கு மேட்ரிமணி ஒட்டஞ்சித்திரம். நன்றி, வணக்கம்.